सीतापदे सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुभश्रवण भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। नमो ओम विष्णुपदाय कृष्णपस्ताय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिने नामने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य दशधरणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஸ்ரீயப்ப தியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் நாம இஸ்கான் ஒரு சிறந்த குருகுலம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு வரோம். அதாவது இந்த பிரபுபாதா போட்ட இந்த ஸ்மால் புக்ஸ் என்ன மாதிரி இருக்கு தெரியுமா? இதுல ஏதாவது ஒரே ஒரு புஸ்தகம் தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன புஸ்தகம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 36 பக்கம் தான். அது என்ன புக்குன்னா கிருஷ்ணர் இன்பத்தின் இருப்பிடம் அப்படின்னு ஒரு சின்ன புக்கு. சும்மா இதில் என்ன இருக்க போகுது, சின்ன புக்கு, இதில் என்ன சிம்பிளான விஷயம் இருக்க போகுது, அவ்வளோதான். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போ இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படித்து பார்த்தா வேற லெவல்ல இருக்குது விஷயங்கள்லாம். பார்த்தா பெரிய விஷயம், நம்மளுக்கு அதாவது அடித்தளமான விஷயம்தான். ஆனால் நம்மளை சிந்திக்க வைக்க வேண்டிய விஷயம், சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயம். உண்மையான இன்பத்தை அனுபவிக்கணும் மட்டும் ஆசை இருக்கு. ஆனால் அந்த உண்மையான இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த பக்குவம் நமக்கு இல்லையே. அந்த பக்குவம் இல்லாத எப்படி நம்ம அந்த உண்மையான இன்பத்துக்கு ஆசைப்படலாம்? அப்போ பொய்யான இன்பத்துக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம். ஏன்னா உண்மையான இன்பத்துக்கு அடையறதுக்கான பக்குவம் நம்மளுக்கு இல்லாததுனால அது நம்மளுக்கு வராதுப்பா, அது விட்டுருப்பா, அது நம்மளுக்கு வராது. அது உண்மையான இன்பம்லாம், அது மோட்ச இன்பம்லாம், அது கிருஷ்ண இன்பம்லாம், அதெல்லாம் பக்தர்களுக்கு. அது யாருக்கோ. நமக்கு தற்காலிக இன்பம் கிடைக்குதா, சாப்பிட்டா ருச்சிக்குதா நாக்கு, அவ்வளோதான். சம்போகம் பண்றோமா, சந்தோஷமா இருக்கிறோமா, அவ்வளோதான். ஜாலியா கண்டதே காட்சி கொண்டதே கோலம். இது மனுஷனுடைய இயல்பு இல்லையா? ஏன்னா அது அந்த சுகம் என்னன்னே தெரியாது. அது உண்மையான சுகம், நித்தியமான சுகம்ன்றாங்க. அந்த உண்மையான சுகம் ரொம்ப அருமையா இருக்குன்றாங்க. அது பக்தர்லாம் அனுபவிச்சிருக்காங்களாம், பாகவதர்லாம். ஆனா அதுக்கு தகுந்த பக்குவம் வேணும் இல்லையா? பக்குவம் இல்லாம அந்த சுகத்தை அடைய முடியாது. அப்போ ஒரு குருமார்கள் வினா மகத்பாதர் ஜோ விஷயம். இந்த மகான்கள் எனக்கு அந்த மகான்களுடைய வார்த்தைகளை படிக்கும் போது உண்மையிலேயே அந்த சௌக்கியம் கிடைக்குது. நாமளா சாதனைகளை பண்ணி பக்குவம் அடையிறதை காட்டிலும் அந்த சாதுக்களுடைய புஸ்தகங்களை படிக்கிறதுனால, அந்த சாதுக்களை வழியை பின்பற்றுவதனால சுலபமா அந்த பக்குவமானது அடையப்படுகிறது. ஹிராத ஹோனாந்திர புலிந்த புல்கசா ஆபீர கங்கா யவனா கசாதயா ஏ அந்நேச்ச பாபா எது வார்ஷயாசயா சுத்தியந்தி தஸ்மே பிரப விஷ்ணவே நமக. அப்போ சூத்திரரோட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கிராதர்கள், ஹூணர்கள், மலைவாசிகள், காட்டுவாசிகள், கண்ட மாம்சங்களை சாப்பிடக்கூடியவர்கள், நாகரிகம் இல்லாத ஒரு காட்டு மனுஷர்கள், காட்டுவாசிகள், கண்டு என்ன வேணாலும் அவர்கள் செய்வார்கள், எப்படி வேணாலும் இருப்பார்கள்.
இல்லையா? சும்மா ஒரு இப்பெல்லாம் கொஞ்சம் அவரெல்லாம் கூட கொஞ்சம் இப்போ நாகரிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் பார்த்தா இந்த மர உரியை ஒடித்து கொண்டு இருப்பவர்கள், மாந்தோலை ஒடித்து கொண்டு இருப்பவர்கள் பல விதமாக இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தா எல்லாம் பறவைகளுடைய ரெக்கைகள்லாம் எடுத்து தலையில் சொருகிட்டு இருப்பாங்க. அவங்களாம் ஒரு மாதிரி இருப்பாங்க, காட்டுவாசிகள். அவரெல்லாம் இன்னும் கூட சில பேர் இந்த நாகரிகம் அடையாத சில பேர்லாம் இருக்காங்க, காட்டுவாசிகள். அவரெல்லாம் அதாவது என்னன்னா கற்காலம் முன்னாடி சொல்லுவாங்க இல்லையா, கல் தோன்று மண் தோன்றதுக்கு முன்னாடி இருந்த மூத்த குடிமகள். அவரெல்லாம் எப்படி இருப்பாங்க? அவரெல்லாம் ஆடைகளே சரியா படுத்த மாட்டாங்க, அது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? அது மாதிரி அதாவது என்னன்னா நாகரிகம், கல்வி, அந்த அறிவே இல்லாத, அதாவது என்னன்னா இந்த கல்வி அறிவு இல்லாத, இந்த நாகரிக அறிவு இல்லாத மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அது மாதிரி இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, ஒரு கிராத பூன ஆந்திர புலிந்த புல்கசா ஆபீர கங்கா யவனா கசாதையா ஏன் அந்நியச்ச பாபா. அவர்களெல்லாம் கூட படிப்பறிவுன்னாவே என்னன்னு தெரியாது, சூத்திரனுக்கே தெரியாது. அப்படின்னும் போது அதோட கீழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர்களும் தெரிஞ்சோ தெரியாம மகாத்மாவுடைய கடாட்சம் அவங்க மேல பட்டுச்சுன்னா, இல்லை அவர்களுக்கு இவரை பார்த்துட்டாங்கன்னா, அதான் ராமாயணத்துல எஞ்ச ராமேன பஷ்யத்து எஸ்ச ராமேன பஷ்யத்து. யார் ராமனை பார்க்கவில்லை, ராமனால் பார்க்கப்படவில்லை, அவருக்கு ஜென்மா வீணன். அது மாதிரி பகவான் தான் பக்தர்கள் வடிவத்துல செஞ்சிருக்கிறான். அந்த மகான்களுடைய சகவாசம், சம்பந்தம் இப்போ புஸ்தகத்தின் மூலமா பிரபுபாதனுடைய சகவாசம் கிடைக்குது, பக்தர்கள் மூலமா கிடைக்குது, அவருடைய உபதேசங்களுடைய ஆடியோ மூலமா நமக்கு கிடைக்குது. எப்படியா அந்த சத்சங்க சம்பந்தம் கிடைக்குது இல்லையா? அதுதாங்க பியூட்டி. அங்க நம்ம கூட இருப்பார் அவர் பிரபுபாதா. அப்போ அந்த அவரெல்லாம் கூட சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நம, அவரோட பரிசுத்தம் அடைந்தான பக்குவம் அடைகிறார்களாம், அந்த உண்மையான இன்பத்தை அடையக்கூடிய தகுதியை பெறுகிறார்களாம். அப்படிப்பட்ட காட்டுவாசியான மிருகங்களை அத மிருகத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், மனித நாகரிகமே இல்லாத அவர்களெல்லாம் கூட, காட்டுவாசிகள் எல்லாம் கூட எது உபாசிரிய ஆசிரியா, அந்த பகவானை ஆசிரித்த பாகுதலாகிய பிரபுபாதா போன்ற பாகுதல் ஆசிரிக்கிறதுனாலே அவர்களெல்லாம் பரிசுத்தம் அடைகிறார்கள், அந்த உண்மையான இன்பத்தை அடைகிறார்கள். அதை விட பெரிய பக்குவம் உலகத்துல நீ எதுவும் கிடையாது. நீ கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகத்துக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். பக்திக்கு விசுவாசம் வேணும், ஞானத்துக்கு திருட வைராக்கியம் வேணும், கர்மாவுக்கு ஆச்சாரம் வேணும். இதெல்லாம் எதுக்குமே தகுதி இல்லை. தியானத்துக்கு என்னன்னா அஷ்டாங்க யோக பயிற்சி வேணும், யமனியமங்கள்லாம் பர்ஃபெக்டா கடைபிடிக்கணும். அதெல்லாம் முடிகிற காரியமா அதெல்லாம் போகாத ஊருக்கு போற பாதை. ஆனா எதுக்குமே லாய்கள்னா ஒரு மகான்களை பிடிச்சிக்கோ, அந்த மகான்கள் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணு, ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான், நீ பரிசுத்தமாண்டிடுவ. சில பிரபுபாதனுடைய அந்த வழிமுறைகள், அந்த இஸ்கானுடைய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிக்கோ, நீ சீக்கிரமா பரிசுத்தம் அடையாது நீ பார்க்கலாம். அந்த சௌக்கியத்தை, உண்மையான சௌக்கியம் என்னன்றதை நீ உணரலாம். அப்போ இந்த சாதாரண புஸ்தகம் நினைச்சு அந்த 36 பக்கம் கிருஷ்ணன் இன்பத்தின் இருப்பிடன்னு ஒரு புஸ்தகம் சும்மா யதார்த்தமா எடுத்து படிச்சேன். பார்க்க புஸ்தகம் கீழே வைக்க மனசே வரல, மொத்தமே படிச்சு முடிச்சாச்சு. மொத்தம் இருக்கிறது 36 பக்கம் தான். படிக்க நல்லா புரியுது. அதுவும் நல்லா சாண்டிங் பண்ணிட்டு படிக்கும் போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இவ்வளோ சின்ன புக்கு, ஆனா பெரிய படிக்கும் போது அப்படியே 2 தடவை படிச்சா மனப்பாடம் ஆயிடும் அது உள்ள விஷயங்கள்லாம். அந்த பிரபுபாதா எவ்வளவு அருமையா கொடுத்திருக்காரு உயர்ந்த விஷயங்களை. அந்த பக்குவத்தை அடையறதுக்கான வழி என்ன, எப்படி அந்த இன்பத்தை அடைய முடியும், இன்பத்தை தேடிதான் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. நானே எவ்வளவு பெரிய ரகசியம்னு நினைச்சோமோ அது பிரபுபாதா நமக்கு எளிமையா புரிய வைக்கிறார். இந்த ரகசியத்தை வேற யாருமே சொன்னது கிடையாது. ஓப்பனா சொல்றேன், நீங்க எந்த பக்தி முறையில போங்க, எந்த ஆச்சார இடத்துல நீங்க பாகவதம் கேளுங்க, நீ சப்தாக முறையில பாகவதம் கேளுங்க, யாருன்னு கேளுங்க, பிரபுபாதா சொன்ன விஷயத்த ஒருத்தர்களுக்கு நான் கேட்டது கிடையாது. ஓப்பனா சொல்றேன், ஆமா, ஓப்பனா டிக்ளேர் பண்றேன்.
இவர் சொன்ன இந்த விஷயத்த, இவ்வளோ அடிப்படையான நம்மளுடைய மூலாதாரத்தை, இந்த ஆத்மாவுடைய மூலாதாரம் எங்க இருக்கு, யாருடைய தொடர்புல இருக்கு, இது எதனால சந்தோஷம் அடைய முடியும், இந்த விஷயத்த நான் எந்த ஆச்சாரியத்திலையும் கேட்டதில்ல, எந்த மகாத்மாகளிடத்துலையும் நான் கேட்டதில்லை, எந்த உபன்யாசத்துலையும் கேட்டது கிடையாது. இந்த இஸ்கான்ல பிரபுபாதா புஸ்தகத்துல தான் நான் நேரில் படிச்சு பார்த்தேன். பிரபுபாதா வாக்கள் தான் கேட்டேன். ஆரம்பமே தப்பு, அப்புறம் மற்றதெல்லாம் சரியா இருக்கணும்னா எப்படி சரியா இருக்கும்? ஆரம்ப ஐடென்டிஃபிகேஷனே தப்பு. இந்த தேகம், பாடி கான்செப்ட். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பகவானையே நம்பல. பகவானுடைய அம்சன்றது நம்ம எப்படி நம்ப போறோம்? அவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? அது ஃபர்ஸ்ட் மெயின் பேசிக்ல வாடா முதல்ல அப்படின்ற பிரபுபாதா. முதல்ல கடகால் ஸ்ட்ராங் பண்ற, நல்லா ஸ்ட்ராங்கா போற கடகால, அப்புறம் பில்டிங் ஏத்திக்கலாம். எங்க போகுது பில்டிங்? ஃபர்ஸ்ட் கடகால ஸ்ட்ராங்கா போடாம சும்மா கடகால ஏற்றியும் போற. கடகாலே சரியா ஸ்ட்ராங்கா இல்லையே. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா நீ ஆத்மான்றது, நீ உடல் இல்லை ஆத்மான்றது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்துட்டியா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லும் போது இந்த அதெல்லாம் வேணாம். நீ 1000 பேச்சு பேசு, இல்லை நான் அதை அந்த கர்மா எப்படி செய்யுது, இந்த கர்மா எப்படி செய்யுது, அதெல்லாம் விடு. ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டே தப்பு. நீ ஆத்மான்ற கன்க்ளூஷன் வந்துட்டியா? அதை தான் ஸ்ட்ராங் பண்றாரு. இல்லை நான் ஆத்மா கன்க்ளூஷன் வரல. ஏன் ஆத்மா கன்க்ளூஷன் வரல? நீ ஆத்மா தானே, ஏன் அந்த கன்க்ளூஷன் வரல? இல்லை நான் பாடி தான். அது எப்படி பாடி ஆகும்? எந்த விதத்துல நீ பாடி, நீ இந்த உடம்பு ஆக முடியும்? நீ எந்த செயல்களால சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அவரு புட்டு உடைக்கும் போது, அதுவும் பகவத்கீதை வார்த்தைகளால் அவரு நெருங்கும் போது வேற லெவல்ல இருக்கும். அந்த அந்த நம்ம வாதங்களை முறியடிக்கிறாரு பாருங்க. இவங்க பேச்சுக்கள்ல ஒண்ணு கூட எடுப்படலை. அந்த ஒண்ணுல ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு அவர். அந்த ஆத்ம ஞானத்துல, அந்த ஆத்ம ஞானம் வரட்டு வேதாந்தமான அதுலதான் பூர்ண கிருஷ்ண பக்தியே இருக்குது. அந்த ஆத்ம ஞானத்துல ஸ்ட்ராங்கா நிற்கும் போதுதான் நம்மளுடைய உண்மையான ஆதாரம் என்னன்னு தெரியுது. பகவானுடைய அம்சன்றது நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா கன்க்ளூஷன் ஆகுது. நீ இவ்வளவு இது என்னன்னா நீரால நெருப்பால எரிக்க முடியாது, வளர்த்த முடியாது, நினைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்ப இது எப்படியாப்பட்டதுன்னா, அப்போ சூரிய கிரகத்துல கூட உயிர் வாழிகள் வாழ்கிறது. ஏன்னா சூரியனால் எரிக்கப்படணும் இல்லையா ஆத்மா அப்படின்னா, நம்மளுக்கு சுடுது. நீ பாடி கான்செப்ட்ல இருக்கிற, அதனால உடம்பு சுடுது. நீ ஆத்மா கான்செப்ட்ல இருந்தா உனக்கு சூரியனுக்கு கிரகத்துக்குள்ளே நீ போகலாம், சூரிய கிரகத்துக்குள்ளே சென்று வரலாம், ஆனா ஒண்ணு சுடாது. ஆமா, வருண லோகத்துல நீருக்கடியில சௌபரி மகரிஷி பல காலம் 1000 வருஷம் தவம் பண்ணாருன்னா அவர் பாடி கான்செப்ட்ல இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு துரியாத நிலையில தவம் பண்ணாருன்னு அர்த்தம். ஆத்ம நிலையில இருந்தாருன்னு அர்த்தம். அதனாலதான் நீரால பாதிக்கப்படலை. நாமளால் 2-3 நிமிஷம் கூட நீருக்கு அடியில மூச்சு பிடிச்சு இருப்போமா? இருக்க மாட்டோம். ஆனா சௌபரி மகரிஷி அப்படி இருந்திருக்காரு. மகரிஷிகள்லாம் அப்படி வாழ்ந்திருக்காங்களே. 1000 வருஷமா தண்ணீருக்குள்ளே தவம் பண்ணியிருக்காரு. அப்புறம் தேக ஸ்மரணையில இல்லைன்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் அதீத நிலைக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் அதுலவா முதல்ல அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனா அனுபவத்துக்கு வரல. அதுக்குதான் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் இருக்கு. குருமாருடைய இந்த வழிமுறைகள்லாம் இருக்கு. இப்ப புருஷோத்தம மாசத்துல ஒரு விஷயம் பண்ணா பல மடங்காம். என்னென்னோ சொல்றாங்க. புருஷோத்தம் யோகம் படிக்கணுன்றாங்க. 10ஆம் ஸ்கந்தத்துல 14ஆம் அத்தியாயம் பிரம்மஸ்துதி படிக்கணும்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதனால நம்ம பாகவதமே படிச்சிடுவோமே அப்படின்னு. சரி, ஓகே, பாகவத மூலப்பராயணம் பண்ணிடுவோம் சொல்லிட்டு தான் அது போட்டு வரும். என்னத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறது, மொத்தமா படிச்சிடும். அதனாலதான் சரி. அதனால எதுவுமே எனக்கே புஸ்தகம்னா ஒரு போதை. அதுவும் இந்த ஸ்மால் புக்ஸ் எல்லாம் அது ஒரு போதை. அதுல அந்த புஸ்தகம் படிக்கிறதுல ஒரு சுகம் இருக்குது. அதுல எனக்கு ரொம்ப போதை. அதில் அதுவும் இந்த புஸ்தகம் படிக்கிற சுகம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப போதை. அது அதிகம் எனக்கு. அதுவும் ஸ்மால் புக்ஸ் படிக்கணும்னா ரொம்ப சூப்பராக. பிரபுபாத புக்ஸ் இது மாதிரி அதுவும் இன்ட்ரெஸ்டான விஷயம் கிடைக்குதுன்னா அதை விட்டுருவோம்னா சும்மா சூப்பராக படிக்கணும். அது
பாகவத புஸ்தகம்லாம் எடுத்தா தூக்கம் வந்துடும். அது வியாக்கியானம்லாம் படிச்சா தூக்கம் வந்துடும். ஆனா இந்த ஸ்மால் புக்ஸ் படிக்கும்போது, அதாவது பிரபுபாதா புஸ்தகம் படிக்கும்போது இல்லை, நான் ஆரம்ப நிலையில இந்த அத்வைதிகள் போட்ட பாகவதம் படிச்சுன்னா இல்லாட்டி, அதாவது என்னன்னா அதுக்கு வியாக்கியானம் வேற மாதிரி வியாக்கியானம்லாம் போட்டாங்கன்னா அதெல்லாம் படிச்சா தூக்கம் வந்துடும். இவருடைய வியாக்கியானம் இந்த பாகவதம் பெருசா இருந்தா கூட ஆரம்பத்துல எனக்கு இதனுடைய அர்த்தம் தெரியாத அப்பவும் தூங்கியிருந்தேன். அதான் ஒரு குருநாதர் ஜெயபத மகாராஜனுடைய தச்சு. இப்ப என்னன்னா அவ்வளவு இனிப்பா இருக்குது, எல்லாம் முக்கியத்துவமான விஷயங்களா இருக்குது பாகவதம். இப்ப சொல்லல, முன்னாடி பாகவதம் படிக்கும்போது தூக்கமா வரும். ஆனா பிரபுபாதா என்ட்ரான பிறகு பிரபுபாதா வார்த்தைகளை படிக்க ஆரம்பிக்கும் போது தூக்கம் வரல, இன்ட்ரெஸ்டா இருக்குது படிக்கிறதுக்கு. அப்போ அதுவும் ஸ்மால் புக்ஸ் தான் சீக்கிரம் படிச்சு முடிச்சிடலாம், கடகடம் படிக்கும்போது நல்லா இருக்குது. அப்போ இது ஒரு போதை, ரொம்ப சுகமா இருக்கும் புஸ்தகம் படிக்கிறது. ஏன்னா ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கும், மனசு அப்படியே நம்ம எங்கேயோ கொண்டு போயிடும். ஏன்னா இந்த தற்காலத்துல தேவையானதுங்க அது. இந்த ஆத்ம ஞானம் தற்காலத்துல நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும், மனசுல சாந்தி இல்லாம இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரபுபாதனுடைய வார்த்தைகள் ரொம்ப 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 அத்தியாவசியமானது. உண்மையான சௌக்கியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சீக்கிரமா சாந்தி கொடுக்கக்கூடிய பிரபுபாதனுடைய வார்த்தைகள், சீக்கிரமா மனசுல நிம்மதியை கொடுக்கக்கூடிய இது. இன்னைக்கு பிபி சுகர்ல அவஸ்தப்படுறவங்களுக்கு, மனசுல டென்ஷன் நிறைய ப்ரெஷர்ல அவஸ்தப்படுறவங்களுக்கு, பல தொல்லைகளை கட்டின அழுறவங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப 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 அத்தியாவசியமானதாக ஆமா இருக்கிறது பிரபுபாதனுடைய வார்த்தைகள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அவருடைய புஸ்தகங்களுக்கு. எல்லாத்தையும் பிபி சுகர் குறையாது, இந்த ஸ்ட்ரெஸ்லாம் குறையாது. இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியமான பிரபுபாதா. எனக்கு பகவத்கீதை முக்கியமானதோ பாகவதம் முக்கியமானதோ இல்லை, பிரபுபாதா ரொம்ப முக்கியமானது. ஆனா அவர் தானே இந்த பகவத்கீதை, நம்ம டைரக்டா பகவத்கீதை படிச்சா என்ன புரியுது, அரை குறையுமா? பாகவதம் வச்சோம், பிரபுபாதாவுடைய வார்த்தைகள்ல படிக்கணும் பகவத்கீதை பாகவதம். எல்லாருக்கும் உண்மையிலே இந்த காலத்து உள்ள மனுஷர்களுக்கு இந்த அதிர்ச்சி தாங்கலாம், ஹார்ட் அட்டாக் வருதுன்றாங்க, பிரச்சனை வருதுன்றாங்க, எல்லாருக்கும் மனசுல சாந்தி கொடுக்கக்கூடியது இந்த பிரபுபாதனுடைய வார்த்தைகள் தான். இல்லைன்னா குடும்ப, இல்லைன்னா இந்த கலியுகத்துல, இந்த கலி தோஷத்துல மாட்டி இருக்கிற நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் நிச்சயமா நமக்கு அதை சமாளிக்கிற பலமே கிடையாது. ஆமா, மனசு நோய் வந்தா உடனே உடலுக்கு நோய் வந்துடும். மனசுல கவலைகள் வந்தாவே உடல்ல பாதிக்கப்படும் கண்டிப்பா. அப்ப இதற்கு நிவர்த்தி என்ன, இதுக்கு சாந்தி எங்க அப்படின்னா பிரபுபாதனுடைய வார்த்தைகள் தான் சாந்தி. இந்த அவ்வளவு அழகா எளிமையா ஸ்மால் புக்ஸ்ல கொடுத்துருக்காரு பாருங்க, பெரிய பெரிய விஷயத்த. இதுல ஒரு புஸ்தகம் ஒருத்தன் கரெக்டா படிச்சு நல்லா திருப்பி படிச்சான்னா அவன் மாறிடுவான். நான் வேணா 100% ஜெயித்தரேன். ஒரு புஸ்தகத்தை மட்டும், இதுல ஒரே ஒரு புஸ்தகம், இந்த கிருஷ்ணனின் இன்பத்தின் இருப்பிடம், சாதாரண புஸ்தகம் இல்லை, சாதாரண புஸ்தகம் தான் தோணும் இன்பத்தின் இருப்பிடம்னு. நான் இது என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. எல்லா புஸ்தகமும் வசதி, அமைதியான வாழ்வுக்கு வழி, ஆன்மீக வாழ்க்கை, அறிவின் அரசன், பூரணத்து என்னது சொல்லுவாங்க, கிருஷ்ணன் பூரணத்துவம், அதெல்லாம் அப்புறம் நிறைய இருக்கு புஸ்தகம், எக்கச்சக்க புஸ்தகம் இருக்குது. நீங்க அதுவே நிறைய எல்லாமே கூட வாங்கி வச்சுக்கலாம். இதை படிச்சு முடிச்சோடனே படிக்கலாம். யோகத்தின் இருப்பிடம் அப்படின்லாம் இருக்கு. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது, பிறப்பு இறப்பிற்கும் அப்பால், இந்த மாதிரி சின்ன சின்ன புஸ்தகம் சூப்பரா இருக்கும். ஆனால் செம்மையா இருக்கும். அதெல்லாம் அதை டேஸ்ட் பண்ணிட்டான் ஒருத்தன் விட மாட்டான். அது அந்த புக்கு அதுவும் கூட அதுவும் வேணும், இதுவும் வேணும், அதுவும் வேணும், அந்த புஸ்தகம் வேணும், நல்லா இருக்கும். அத பகவத்கீதை படிச்ச உடனே பகவத்கீதை சூப்பரா இருக்குது, பகவத்கீதை ஃபுல்லா படிக்கலாம்னு தோணுது. ஆனா இந்த ஸ்மால் புக்ஸ் படிச்சு பார்த்த உடனே என்னன்னா, பகவத்கீதை பொறுமையா பார்த்துக்கலாம், இந்த ஸ்மால் புக்ஸ் முதல் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்மால் புக்ஸ் படிக்கணும்னு தோணுது. ரொம்ப கம்மி விலை, 20 ரூபா 30 ரூபா கொடுத்தா புஸ்தகம் இல்லை. ஆனா இது வேல்யூபிள் ஆனது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. இது உள்ள மேட்ரு மெசேஜ் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட விஷயம். நம்ம சம்ஸ்கிருதம் கடமுடான்னு நம்ம படிக்கணும்னு சொல்றாரு ஒரு பிரபுபாதா. அவருடைய வார்த்தைகள் அப்படியே படிங்க. அந்த ஸ்லோகத்துக்கு அவர் பண்ண வியாக்கியானம் இருக்குது பாருங்க, அதாங்க ரசம், செம்ம டேஸ்ட்.
எவ்வளவு அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்காரு பாருங்க, நிறுத்தி நிதானமா. அங்கதாங்க அவர் நம்ம மனசுல உள்ள அந்த அஜ்ஞானத்தை நீக்கிறார். ஒரு குருநாதர் அஜ்ஞான திமிராந்தசிய ஞானாஞ்சல ஷலாகய்யா சக்ஷுர் உண்மையிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அப்படிப்பட்ட குருநாதர் ஸ்ரீல பிரபுபாதர். பிரபுபாதர் தான் குருநாதர், குருநாதர் தான் பிரபுபாதர். நான் பாட்டுக்கு பாராயணம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு புஸ்தகம் படிச்சுட்டு நான் அதோட விஷயத்தை படிச்சுட்டு போயிடலாம். ஆனா இதோட முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரியல. அதுக்காக தான் இப்ப நம்ம சொல்ல வரோம். பக்குவம் வேணும், எல்லாத்துக்குமே ஒரு தகுதி வேணும் இல்லையா? அந்த தகுதி சம்பாதிச்சுக்கிறதுக்கு தான் ஒரு குருமார்களை ஆசிரிக்கிறது, சத் சங்கத்தை ஆசிரிக்கிறது. அந்த சத் சங்கத்தின் மூலமா தான் நீ அஜாக்கிரதையா இருந்தாலும் அந்த சத் சங்கம் ஜாக்கிரதையா இருந்து உன்னை தூக்கிட்டோம், உன்னை மேலே தூக்கிட்டு வந்துடும், உன்னை பக்குவமாக்கிடும். அது அதான் சார், எது உபாசிரியா ஆசிரியா, அந்த பக்தர்ல பகவானை ஆசிரிச்சு அந்த பக்தர்களை ஆசிரிக்கிறவர்கள் சுத்தியந்தி சீக்கிரமா பியூரிஃபிகேஷன் அடைவாங்க. உடனே அந்த மனசு, இந்த ஆத்மா, இந்த உடம்பு நானு அப்படின்ற ஒரு பேட் கான்செப்ட்ல இருக்கிறாங்க இல்லையா, தவறான ஒரு புரிந்துணர்தல், தவறான புரிந்துணர்வு இருக்கு இல்லையா, அந்த முதல்ல அதை நீக்கணும். அந்த அந்த கல்மஷத்தை நீக்கணும், சகல கல்மஷ நாசனம். அந்த சுத்தமும் அந்த சுத்திகரணம் பண்றது யாருன்னா சத்சங்கம் தான். அதான் சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமஹ. அப்படிப்பட்ட பகவான் தான் அந்த பக்தரெல்லாமும் இருக்கிறார், பகவானாவும் இருக்கிறார். நமக்குள்ள அந்த அஜ்ஞானத்தையும் போக்குறார் அவர் தான். அந்த பரிசுத்தம் மட்டும் எங்க கிடைக்குன்னா, எது உபாசிரிய ஆசிரியா பக்தர்கள் சங்கத்தில் தான் கிடைக்குமா. பாகவதருடைய கோஷ்டியில, பாகவதர்கள் சங்கத்துல, அதே சமயத்துல பிரபுபாதனுடைய சம்பந்தத்தினால, பிரபுபாத சம்பந்தம் எல்லாத்துலயும் இருக்கணும். அவருடைய சம்பந்தமாகி அவருடைய புஸ்தகங்கள்ல நீ படிக்க 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 சுத்தியந்தி தஸ்மை, சத்தியமா நீங்க பரிசுத்தம் அடையிறத 100% நீங்க பார்க்கலாம். பிரபு விஷ்ணுவே நமஹ. இல்லைன்னா சான்ஸே கிடையாது கலியுகத்துல. நீ எந்த யோகத்தையும் கடைபிடிக்க முடியாது கலியுகத்துல, எல்லாத்துக்கும் தகுதி வேணும். ஆனா ஒரு குருநாதர் ஆசிரிக்கிறது தான் பெரிய தகுதி. வினா மகத்பாத ரஜோபிஷேகம். வேற தபசு யோகம் என்ன பண்ணாலும் அந்த உண்மையான இன்பத்தை அடைய முடியாது. ஆனா பிரயச்சதி குரு பிரீதோ, பிரபுபாதா இந்த மண்ணை விட்டு மறையும் போது அவர் சொல்லிட்டார், என்னுடைய புஸ்தகங்கள் தான் உங்களுக்கு கைடன்ஸா இருக்கும். என் புஸ்தகங்களை எந்த அளவுக்கு நீங்க விநியோகம் பண்றீங்களோ, படிக்கிறீங்களோ, அவ்வளோ எனக்கு சந்தோஷம். அதுதான் பகவான் ஒரு குருவை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயம். என்னன்னா அவருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை கடைபிடிப்பது, அவருடைய புஸ்தகங்களை படிப்பது. அப்போ பிரயச்சதி குரு பிரீதோ அப்படின்னா வைகுண்டம் யோகி துர்லபம். குண்டம்னா துன்பங்கள், வைகுண்டம்னா துன்பமற்ற நிலையே கொடுத்துருவாங்களாம். யோகிகளுக்கெல்லாம் துர்லபம். இந்த குருமாரில் ஆசிரிக்காம தனியான யோகம் பண்றேன், தியானம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்ட்டு மூச்சடைக்கிறவங்க அவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா பிரயச்சதி குரு பிரீதம், அந்த குருநாதரை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த கொள்கைகளை நம்ம கடைப்பிடிக்கும் போது, அது புஸ்தகங்களை படிக்கும் போது நாம உடனே பியூரிஃபை ஆகிறத கண் கூட பார்க்கலாம். பிரத்யக்ஷமே தர்சிதம். வேற ஒண்ணுமே வேணாம். அதுவும் இந்த புஸ்தகம்னா ஒரு போதை தான். அடி எனக்கு இந்த சின்ன புஸ்தகம் படிக்க படிக்க சூப்பரா இருக்கும், வேற மாதிரி இருக்கு. இதுல என்ன இருக்கு போகுது, 36 பக்கம் தான், சின்ன புஸ்தகம் தான். இதுல என்ன இருக்கு போகுதுன்னு படிச்சு பார்த்தா வேற லெவல் இருக்குங்க. இது வேற லெவல்ல இருக்கு. சும்மா அது டாபிக் போட்டிருக்காரு. கிருஷ்ண உன்னத அன்பிற்குரியவர், பக்தி என்றால் அன்பு தொண்டு என்று பொருள். ஒவ்வொரு தொண்டிலும் அத்தொண்டில் ஈடுபடுவதை படிப்படியாக கவர்ந்திருக்கக்கூடிய தன்மை உள்ளது. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த பக்தி பயிற்சி பண்ணும்போது கிருஷ்ண ஒரு கவர்ச்சி ஏற்படுதான், நமக்கு அந்த பக்தி ஏற்படுதான், சுவை. அது எப்படிங்க அது இது என்ன ஒரு மேஜிக்னு தெரியலங்க. அது எந்த கிருஷ்ணன் வரட்டுத்தனமா அதை கிருஷ்ணனா இருக்கட்டும் அப்படின்னு இருக்கிறோமோ,
ஆனால் பக்தர்கள் சங்கத்தில் நம்ம பயிற்சி பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அப்படியே கவர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்குதான். பிரபுபாதா சொல்றாரு, கவர்ந்திருக்க ஈடுபடும் படிப்படியாக கவர்ந்திருக்கக்கூடிய தன்மை உள்ளது. அவ்வளோ பவர் அந்த பக்திக்கு. அன்பு தொண்டுன்னு பேராது. பக்தி என்றால் அன்பு தொண்டு என்ற பொருள். ஒவ்வொரு தொண்டிலும் அத்தொண்டில் ஈடுபடுவார். ஒவ்வொரு தொண்டுனா ரொம்ப சூப்பர். நீ துளசி ஆர்த்தி மங்களா தியேட்டர் பண்ணாலும் சரி, துளசி தான், இல்லாட்டி சாண்டிங் பண்ணாலும் சரி, இல்லை புக்ஸ் ரீடிங் பண்ணாலும் சரி, இல்லாட்டி அங்கே கோயிலில் கூட்டி பெருகிற ஒரு சர்வீஸ் பண்ணாலும் சரி, இல்லை கிச்சன் சர்வீஸ், எக்கச்சக்க சரி, புக் டிஸ்கிரிப்ஷனு, இது ஏதாவது ஒவ்வொரு தொண்டு செய்யும் போது அதில் ஒவ்வொரு படியிலையும் நமக்கு சௌக்கியம் இருக்கிறத உணர முடியுமா? அதுதாங்க சூப்பர். அதுதான் குருமார்களுடைய. அதான் நம்மளுக்கு பிடிக்காததா இருக்கலாம், ஆனால் குருமார்கள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணா போதும். ஏதாவது ஒரு தொண்டு செய், உனக்கு பிடிச்ச தொண்டை செய், அவ்வளோதான் வாழ்க்கை வெற்றியினுடைய ரகசியமே அதான். பாருங்க, சும்மா யதார்த்தமா எடுத்தேன், அதில் சொல்றாரு அந்த வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இஸ்கானில் அனுபவிக்கலாம். இப்போ படிப்படியாக கவர்ந்திருக்கக்கூடிய தன்மை உள்ளது. இவ்வுலகில் உள்ள நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தொண்டில் நிரந்தரமாக ஈடுபட்டுள்ளோம். அப்போ மனைவிக்கு தொண்டு செய்கிறோம், பிள்ளைகளுக்கு தொண்டு செய்யறோம், குடும்பத்துக்கு தொண்டு செய்யறோம், எல்லாம் தலைவன் சொல்லிக்கலாம். ஆனால் தொண்டு தான் செய்கிற நீ ஏதோ ஒரு தொண்டில் ஈடுபடுவேன். அது பிரயோஜனமா பாவத்தொண்டில் ஈடுபடும் போது நம்ம ஜென்மாவே கரையேறிது, மனசு பரிசுத்தம் அடையுது. அதுவும் பகவானுடைய தொண்டை விட பகவானுடைய பக்தர்கள் சொல்ற பேச்சு கேட்டு அந்த பக்தர்களுக்கு தொண்டு செய்யும் போது இன்னும் சூப்பர். பகவான் இன்னும் அதிகமா சந்தோஷம் அடையும். அதுதான் சொல்றாரு, ஏதோ ஒரு தொண்டில் நிரந்தரமாக ஈடுபட்டுள்ளோம். அத்தொண்டிலிருந்து நாம் பெறும் இன்பமே அதை செய்வதற்கான தூண்டுகோலாக உள்ளது இல்லையா? இப்போ ஏன் நம்ம தொண்டு செய்யறோம்? அது ஏதோ ஒரு இன்பம் இருக்கு. அந்த தொண்டு செய்யறதுனால கிடைக்கக்கூடிய லாபம்னா ஒரு இன்பம். அந்த இன்பம் தான் மேலும் மேலும் அந்த தொண்டு செய்யறதுக்கான, அந்த வேலைகளை செய்யறதுக்கான உற்சாகத்தை தூண்டுது இல்லையா? அதுதான் இங்க சொல்ற. தூண்டுகோலாக உள்ளது. மனைவி மற்றும் குழந்தைகள் மீதான பாசத்தினால் உந்தப்பட்டு இல்லறத்தவன் இரவு பகலாக உழைக்கிறான். ஏன்னா அந்த மனைவி குழந்தைகளத்துல ஏதோ சௌக்கியம் இருக்குதுன்னு நினைச்சுன்னு இரவும் பகலும் உழைக்கிறான். அது போலவே சமுதாயம் என்னும் பெயரில் குடும்பத்தின் மீதான அன்பினால் உந்தப்பட்டு சமூக சேவகன் உழைக்கிறான். நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தேசியவாதி உழைக்கிறான். சமூக சேவகன், இல்லறத்தவன், தேசியவாதி முதலியோரை உந்துகின்ற அந்த ஆற்றல் ரச எனப்படுகிறது. வார்த்தைகளை போடுறாரு பாருங்க. அப்போ அந்த உந்துகின்றது தான் ஒரு ரசம். அதில் ஒரு ஏதோ ஒரு சுகம் இருக்கு, அதில் ஒரு ஏதோ லாபம் இருக்கு. அந்த லாபம் தான் ரசம், அந்த லாபம் தான் நமக்கு இன்பம். ரசம் எனப்படுகிறது. அது ஒரு ஏதோ நிம்மதி, இல்லை ஒரு கடன் ஒழிஞ்சது, இதெல்லாம் ஒரு கடன் நிம்மதி, அது ஒரு அந்த ரிலாக்ஸேஷன்ல ஒரு சுகம் இருக்கு. அது எதிர்பார்த்து தான் அவன் செய்யறான். மிகவும் இனிமையான சுவையாக கொண்ட உறவை இது குறிக்கிறது. பௌதிக மனிதர்களால் அனுபவிக்கப்படும் சாதாரணமான ரசத்திலிருந்து பக்தி ரசம் வேறுபட்டதாகும். அதுதான் அப்படி போடு. ஏன்னா குடும்பத்துல பாசம் இருக்கோ இல்லையோ, ஒரு உலகம் என்ன சொல்லணும், தன் கடமைகளை செய்யறான். அந்த கடமைகளை அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவன் நிம்மதியாயிடுவான் அப்படின்னு நினைக்கிறான். அதுல அந்த ரிலாக்ஸேஷன்ல ஒரு சுகம் இருக்கு இல்லையா? அதுவே இவன் அந்த அல்ப சௌக்கியத்தையே பெரிய சௌக்கியமா நினைக்கிறான். அது ரிலீஃப் ஆனா போதும், இந்த குடும்ப பட்டதுல ரிலீஃப் ஆனா போதும், குடும்பத்துக்கு தேவையான கடமைகளை செய்யுது, அதில் ரிலீஃப் ஆனா போதும், அதுவே ஒரு சௌக்கியமா நினைக்கிறான். அவ இந்த அற்ப சௌக்கியத்தை ஆக ஓகன்றானே, இந்த பேரானந்த நிலை கிருஷ்ணனுடைய பக்தி, துன்பத்திலிருந்து விடுதலை பெறதே ஒரு சுகம்னு நினைக்கிறான் இல்லையா? அந்த ரசமே அற்பமானது. ஆனா அதுவே ஒரு ரசம் இருக்கிறதுனால்தான் அந்த ரிலீஃப் கிடைக்கிறதுக்காக தான் இவன் என்ன பண்ண கடினமா இரவும் பகலும் உழைக்கிறான் அந்த குடும்பத்துக்காக. ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். ஆனா இவன் எஜமானம் கிடையாது, சேவகன். ஆனா தவறான இடத்துல சேவகம் பண்றான். உண்மையிலேயே நாம தொண்டு மனப்பான்மை உடையவர்கள் தான். நம்மளும் ஜீவாத்மாக்கள், பரமாத்மாவை தான் தொண்டு செய்யணும். ஆனா நம்ம பரமாத்மா விட்டு மற்றதெல்லாம் தொண்டு செய்யறோம். அதுதான் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல.
அதான் இங்க சொல்றாரு. பௌதிக மனிதர்களால் அனுபவிக்கப்படும் சாதாரண ரசத்திலிருந்து பக்தி ரசம் வேறுபட்டதாகும். பௌதிக மனிதர்கள் புலனின்பம் என்று அறியப்படக்கூடிய ஒரு வகையான ரசத்தை அனுபவிப்பதற்காக அல்லும் பகலும் அரும்பாடுபட்டு உழைக்கின்றனர். பௌதிக ரசத்தின் சுவை நீடிப்பதில்லை. அப்படியே அந்த ரசம் கிடைச்சாலும் அது அசாஸ்பதம், நீடித்திருப்பதில்லை என்பதால் இன்பத்தை அனுபவிப்பதற்கான நிலையினை பௌதிக மனிதர்கள் அவ்வப்போது மாற்றிக்கொண்டே உள்ளனர். சரிதான். வியாபாரி வாரம் முழுவதும் உழைப்பதில் திருப்தி அடைவதில்லை என்பதால் வார இறுதியிலேயே மாற்றத்தை விரும்புகிறான். தன்னுடைய வியாபார செயல்களை மறப்பதற்கான முயற்சியில் வேறு இடத்திற்கு செல்கிறான். வார இறுதியினை மறதியில் கழித்த பின்னர் அவன் மீண்டும் தன்னுடைய நிலையினை மாற்றிக்கொண்டு வியாபார செயலை தொடர்கிறான். வாரம் பூரா உழைக்கிறோம், ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துருவோம், லீவ் போடும், எங்கன்னா பீச்சு பார்க் எங்கன்னா போய் சுற்றிட்டு வரும், ரிலாக்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த 7 நாள் உழைச்சி, இந்த 6 நாள் உழைச்சது போதும்பா. இந்த 6 நாள் தயவுசெய்து எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நாள் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக எங்கன்னா பீச்சு கோயில் எங்கன்னா போயிட்டு வரலாம்பா, ரிலாக்ஸாக சந்தோஷமா. அப்படியே ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ வெளியே கிளம்புறோம். கொஞ்ச நாள் இந்த டென்ஷனையாவது, இந்த வேலை டென்ஷன், இந்த வியாபார டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் கொஞ்ச நாள் அப்படின்ட்டு போகிறான்ல. அப்போ மறுபடியும் தன்னுடைய சூழ்நிலை மாறின பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறான். மறுபடியும் அதே தொழிலுக்கு வந்து அந்த டென்ஷனை மறுபடியும் ஏற்றுக்கிறோம். அப்போ தற்காலிகமான இன்பம், அவ்வளோதான். ஒரு நாள் இன்பம், அதிகம். மறுநாள் அதே தொல்லைகள். திங்கமான வேலைக்கு போனால் சம்பாதி, அதே வியாபாரம், அதே டென்ஷனு, அதே ஃபைல்ஸு, எல்லா தொந்தரவுகளும் வந்து சேர்ந்துடும், குப்பைகளும் இல்லையா. திருப்தி அடைவதில்லை. அப்போ வாரம் முழுவதும் உழைப்பதில் திருப்தி அடைவதில்லை என்பதால் வார இறுதியில் மாற்றத்தை விரும்புகிறான். தன்னுடைய வியாபார செயல்களை சிறப்பதற்கான முயற்சிகள் வேறு இடத்துக்கு செல்கிறான். வார இறுதியினை மறதியில் கழித்த பின்னர் அவன் மீண்டும் தன்னுடைய நிலையினை மாற்றிக்கொண்டு வியாபார செயல்களை தொடர்கிறான். சிறிது காலம் ஒரு குறிப்பிட்ட நிலையினை ஏற்றுக்கொண்டு பின்னர் அதனை மாற்றி அமைப்பதே பௌதிகத்தில் ஈடுபடுவதன் தன்மையாகும். இவ்வாறு முன்னும் பின்னும் மாற்றுதல் போகத்தியாக புலனின்ப துறவு என்று அறியப்படுகிறது. அதாவது புலனின்பத்தையும் துறவியும் மாறி மாறி ஏற்பதே பௌதிகத்தில் ஈடுபடுவதன் இயல்பாகும். ஒரு உயிர் வாழியினால் புலனின்பத்திலும் சரி துறவிலும் சரி நிலையாக இருக்க முடியாது. மாற்றம் மட்டுமே மாறாதது. நம்மால் எந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடிவதில்லை. ஏனெனில் முழு முதற் கடவுளின் நித்தியமான சின்னஞ்சிறு பகுதிகளாக இருப்பதே நம்முடைய நித்தியமான உண்மை நிலையாகும். அதை மறந்துட்டு இருக்கிற வரைக்கும், அதை அந்த இடத்துக்கு வராத வரைக்கும் நிம்மதின்றது காணல் நீர் தான், உண்மை கிடையாது. உன்னை ஏமாத்திடும். ஆமா, உன்னை போற்றிடும். அந்த கிருஷ்ணன் முழு முதல் கடவுளினுடைய பின்ன பகுதி, நீ பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவன் உன்னுடைய உண்மையான நிலைக்கு வராத வரைக்கும் இது அந்த அப்படியே துறமான படம் வயலை காஞ்ச மாதிரி, அப்படியே நல்லவனான மாதிரி, அப்படி எல்லாம் வேஷம் போட்டு ஏதோ ஒரு சௌக்கியத்துக்கு எதிர்பார்த்துன்னு எதுவும் நடக்காது. நீ போற திட்டங்கள்லாம் தவிடுபடியா போயிடும். இதாங்க இந்த பிரபுபாதா புக்கு படிக்கும்போது நம்ம கண்ணை திறந்து விட்டுரும். நம்மளை யோசிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயம். இந்த தற்காலிகமான இந்த காலத்துக்கு நிச்சயமா தேவைப்படக்கூடிய புஸ்தகங்கள், பிரபுபாதனுடைய புஸ்தகங்கள். இந்த காலத்துல கடினமா உழைக்கின்ற மக்களுக்கு, பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 அத்தியாவசியமான புஸ்தகம் பிரபுபாதனுடைய புஸ்தகம். நம்ம வாழ்க்கையை மாற்றும். பகவத்கீதை யார்கிட்ட படி அப்படின்னு சொல்ல வரல, உன் சூழ்நிலைக்கு படி அப்படின்னு தான் சொல்றாருங்க பிரபுபாதா. பகவத்கீதை வந்து பகவானுடைய வார்த்தை, அதனால் படி அப்படின்னு இல்லைப்பா. உனக்கு தேவைப்படுதுப்பா. உன் அத்தியாவசிய தேவைக்கு ரொம்ப 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 முக்கியமானது அது. உன் நிம்மதிக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. அது வந்து மறுக்கவே முடியாது. அவ்வளோ அவசியம். இப்போ ரொம்ப ஃபாஸ்டா நீ உடனே படிச்சாகணும், இல்லைன்னா நீ பிரச்சனை இருந்து விடுபட முடியாது. நம்ம நன்மைக்காக கொடுத்துருக்காரு பகவத்கீதை. அந்த பகவத்கீதையை சரியான ஆள்களுக்கு கேட்கணும். மற்றவங்களுக்கு கேட்டால் நிம்மதி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது யாரோ பகவத்கீதை யாருக்கோ சொன்னது, நம்மளுக்கு இல்லை அப்படின்னு ஆயிடும். அதுதான் ஐயர்களுக்கு தான், அதெல்லாம் பக்குவமானவங்களுக்கு தான். அட பாப்பா,
உனக்கே அது உனக்காக சொன்னதியா அது பகவத்கீதை. ஆமா, உன் பிரச்சனை தீக்கிறதுக்கு வந்ததுயா பகவத்கீதை. அது நீ தவறான ஆளுங்களை கேட்டுட்டு இங்க வந்து அது புரியலன்னு சொல்லிட்டு புரியாத புதர் அப்படின்னு சொல்லிதான் உன் முட்டாள்தானே அது. நீ சரியான எல்லாம் வந்து கேட்டுடணும். வா, சரியான குருகுலத்துல வந்து கேளு, பிரபுபாத வாக்குல கேளு பாரு பகவத்கீதை. இப்ப படிச்சு பாரு பகவத்கீதைன்னா கோடிக்கணக்கான பேரை கிருஷ்ண பக்தர்லாம் மாத்திருக்கு. அடக்கடவுளே, இந்த பகவத்கீதை இதே மற்றவர்கள் போட்ட பகவத்கீதை பார்த்தா ஒருத்தர் கூட கிருஷ்ண பக்தனா மாதலையா. 500-600 புஸ்தகம் இருக்குது பகவத்கீதைக்கு மட்டும் வியாக்கியானம். எத்தனையோ பேர் போட்டிருக்காங்க. அந்த ஆனந்தர் இந்த ஆனந்தர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பிரபுபாதனுடைய பகவத்கீதை தானே உலகத்தையே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது, கிருஷ்ண பக்தியில முழுகடிச்சது. எவ்வளவு புஸ்தகம் சேல்ஸ் ஆச்சுன்னா பிரபுபாத பகவத்கீதை ஆஸ் இட் இஸ் உண்மை ஒரு இதுல என்ன இருக்குன்னா, இதுதான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம் இருக்குது இல்ல. இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய மனோநிலைக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் அது. ஆமா, மனுஷன் எவனுமே நிம்மதியா இல்லை. அவன் 1000 ஸ்ட்ரெஸ்ல இருக்கான். எது முக்கியம்னு அவனுக்கு தெரியும். அப்போ உண்மை என்னன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் பொய்யானதை உண்மை நினைச்சுனுக்கிறான் அவன். அது உண்மை நினைச்சிட்டு அதில் வேற சுகத்தை எதிர்பார்க்கறான். இது என்ன ஒரு முட்டாள்தனம் பாரு. பக்குவமே அடையாம எப்படியா பக்குவத்தினால் அடையப்பட வேண்டிய சௌக்கியம் மட்டும் உனக்கு எப்படி கிடைக்கும் பக்குவம் அடையாம சொல்லு பார்க்கலாம். அப்ப பிரபுபாதனுடைய புஸ்தகங்கள் ஒவ்வொன்றும் உன் கூட உன் வாழ்க்கையை தலைகீழ மாற்றக்கூடியது. அப்ப நீ இதை அனுபவிச்சுன்னா இதை வந்து எப்பா முதல்ல இந்த புஸ்தகத்தை பிடி. நான் காசு வேணா நான் கொடுத்துக்கிறேன், நீ வா இந்த புஸ்தகத்தை வாங்கி வச்சுக்கோ, வீட்டில் வச்சுக்கோ. இந்த ஒரு புஸ்தகம் ஃபர்ஸ்ட் நல்லா படி. இந்த பகவத்கீதை புஸ்தகத்தை முதல் வீட்டில் வச்சு படி. ஆமா, 1க்கு 2 வாங்கி வச்சுக்கு போ. வேற யாருன்னா கூட கொடு போ. முதல்ல இந்த படி ஃபர்ஸ்ட். இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும் படி. முதல் அட்டையிலேருந்து கட்சி அட்டை வரையும் படி. ஸ்மால் இல்லை இவ்வளோ வருஷம் படிக்க முடியாது. அப்போ ஸ்மால் புக்ஸ் எதெல்லாம் ஒரு புஸ்தகம் ஒரு 4-5 புஸ்தகம் வாங்கி வச்சுக்கிது வீட்டில். ஸ்மால் புக்ஸ் அதில் ஏதாவது ஒரு புக்கை எடுத்து படி. உன் கண்ணை திறந்து விடுதா இல்லையான்னு 100%. அப்படி இல்லைன்னா என்னை வந்து திட்டு. ஆமாம், நான் கேரண்டி அதுக்கு அப்படின்னு தைரியமா சொல்லலாம். இந்த புஸ்தகத்தை நீ ஜாக்கிரதையா படிச்சேன்னா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப 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 எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தக்கூடிய புஸ்தகம் இது. எளிமையான தமிழ்ல போட்டிருக்காங்க மகாத்மாக்கள். பிரபுபாதா இங்கிலீஷ்ல போட்டிருக்காரு. ஆனா நம்மளுக்கு தமிழ்ல எல்லா மொழிகள்லையும் ஆக்கி கொடுத்தவங்க அவருக்கு கீழே இருக்கிற கருணை 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 நிறைந்த அந்த ஆத்மாக்கள் ஆகிய தமிழ்ல மொழிபெயர்க்க பண்ணவங்க. அந்தந்த மொழிகள்ல அந்த பிரபுபாதனுடைய டிசிபிள்ஸ் பக்தர்கள் எவ்வளவு பேர் சீடர்கள் அப்படி மொழிபெயர்த்து நம்மளுக்கு எளிமையா லட்டு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பா, நம்ம தோலை உருகிது பாருங்க, அப்படியே அறியாமை நீக்குது பாருங்க. என்னை வந்து பிரபுபாதாவோட அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்த அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு தான் கோடான நன்றி சொல்லணும். பிரபுபாதா இங்கிலீஷே பார்த்தா எளிமையா இருக்கும், அதுவே ரொம்ப சூப்பரா புரியும். அதனால இது கதை புஸ்தகம் மாதிரி படிக்கிறது கிடையாது. அதை படிச்சுட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கணும். யோசிச்சு பார்த்தா கரெக்டா நம்ம வாழ்க்கைக்கு செட் ஆயிடும். அது இது ஆண்கள் படிக்கலாம், பெண்கள் படிக்கலாம், சிறுவர்கள் பெரியவங்க எல்லாமே இந்த ஸ்மால் புக்ஸ் படிக்கலாம். படிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு வானா டைரக்டா ரொம்ப சூப்பர் பகவத்கீதை படிச்சு எல்லாம் பகவத்கீதையிலேருந்து பாகவதத்துல தான் போட்டிருக்காரு. சின்ன புஸ்தகங்கள இல்லைன்னு சொல்ல வரல. இன்னைக்கு பெஸ்ட் என்னன்னா என்னை பொறுத்தரையும் ஒரு பகவத்கீதை புஸ்தகம் வீட்டில் இருக்கிறது பெஸ்ட். பிரபுபாதா அதான் சொல்ல இஸ்கான் பகவத்கீதை, குருஷீட பரம்பரையில் வர பகவத்கீதை. நானே பகவத்கீதை வந்து எனக்கு அவ்வளோ டேஸ்டே கிடையாது, ஓப்பனாக சொல்லலாம். பாகவதம் தான் டேஸ்ட்டு ஒன்ஸ் அப்பான டைம். ஆனால் பகவத்கீதை இவருடைய பகவத்கீதை படிக்கும்போது டேஸ்ட்டு பெஸ்ட் டேஸ்ட் இது. ஏன்னா இமம் விவஸ்பதே ராஜன்னு ஒரு பரம்பரை, அது சாதாரண பரம்பரை. அந்த சூரிய தேவனுக்கு சொன்னார், சூரியன் வந்து இக்ஷ்வாகு மனு சொன்னார், மனு வந்து இக்ஷ்வாகு சொன்னார் அப்படின்ட்டு ஒரு பரம்பரை ஏவம் பரம்பரா பிராப்தம். இதெல்லாம் என்ன இருக்குது விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவேன் நான். இது இப்போ வேற ஒருத்தர் போட்ட பகவத்கீதை படிச்சுட்டா இதுல உள்ள பகவத்கீதை ஞானோபதேசம் என்ன சொல்லியிருக்காரு, ராஜ வித்யா யோகம்னு சொல்லியிருக்காங்க, அதில் என்ன சொல்லியிருக்காரு, அதை தான் போய் பார்க்கணும்னு தோணுமே தவிர
உபதேசங்களை தான், கிருஷ்ணனுடைய உபதேசம் தான். இந்த பரம்பரை பத்தி எல்லாம் சொன்னா அது யார் படிப்பா? இமாம் விவஸ்வதே ராஜன் விவசாயம் மனுவுக்கு கொடுத்தார், மனு வந்து இக்ஷுவாவுக்கு கொடுத்தார் அப்படின்னு. அந்த பரம்பரை நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, பிரபுபாத விவேகானந்த பற்றி பார்த்தா, அப்பா இந்த பரம்பரை வழியில வந்ததுதான் பகவத்கீதை. கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே பகவத்கீதை தோன்றி சூரிய பகவானுக்கு இதே கிருஷ்ணர் சொல்லியிருக்காராம். விவஸ்வானது இமாம் விவஸ்வதே ராஜன். அப்போ இது பரம்பரா பிராப்தம். அடக்கடவுளே, இது குருஷீட பரம்பரையாக ஆதி காலத்திலிருந்து வந்து கொண்டிருந்தது. நடுவுல வந்து தவறான வியாக்கியானங்களால அது தப்பா புரிஞ்சுக்கிறதால நஷ்டமாயிடுது இந்த பகவத்கீதை. நீ எதனா ஒரு சாஸ்திரத்தை தப்பா நீ வியாக்கியானம் பண்ணா அது ஒன்று விட்டு போயிடும். அது பாகவதமா பகவத்கீதையும். அதை சரியா பக்தியோடு நீ அணுகணும்னா அது ஒன்று விட்டு நீங்காது. அது பாகவதமா ராமாயணமா பகவத்கீதையும். அதை தப்பா நீ வியாக்கியானம் பண்ற, தப்பா இது பண்றன்னு சொன்னா, அது அலட்சியப்படுத்துறன்னு சொன்னா அது ஒன்று விட்டு போயிடும். அப்படிதான் பகவத்கீதை குருஷிட பரம்பரையா வந்தது நஷ்டமாயிடுச்சான். தப்பான புரிதல், தப்பான வியாக்கியானம். ஆமா, அதை மீண்டும் அர்ஜுனன் மூலமாக புனருத்தரணம் பண்றாராம். ஏன்னா பக்தோசி சகா செய்தி, நீ பக்தனாகவும் என் நண்பனாகவும் இருப்பதனால. அப்ப இந்த பரம்பரை விஷயம் நடக்குதுன்னு பார்த்தா, இந்த பரம்பரையில கோடிக்கணக்கான விஷயங்களுக்கு முன்னாடி இந்த பகவத்கீதைய சூரிய பகவான சொல்றாரு. அப்ப நித்தியமானது பகவத்கீதை. இன்னைக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினது கிடையாது அப்படின்னு ப்ரூஃப் ஆகுது இல்லை? அப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்றது பிரபுபாதா கண்ணை திறந்து விட்ட பிறகுதான் நம்மளுக்கு தெரியுது. இது மற்ற பகவத்கீதையில நம்மளுக்கு இது புரியலையே ஒண்ணுமே. ஆனா அந்த குருஷீட பரம்பரையில இருந்து வந்ததுதான் பிரம்ம சம்பிரதாயம், கௌடிய சம்பிரதாயம். கிருஷ்ணன் வந்து பிரம்மா வந்து நாரதர் வந்து நாரதர் வியாசர் வந்தது, அப்படி குருஷீட பரம்பரையா வந்திருக்குன்றது. அந்த குருஷீட பரம்பரைய அந்த பகவத்கீதையில ஆரம்பத்திலே போட்டிருக்காரு. படிச்சு பாருங்க. அது பிரபுபாதா வரைக்கும். அவன் பிரபுபாதா அத்தது நிறைய பேர், எக்கச்சக்க பேர் ஸ்ரீடர்கள். அவங்க வந்து கிருஷ்ணர் இருந்து அந்த குருஷீட பரம்பரை அப்படியே கரெக்டா நோட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அதுல அவ்வளோ இப்போ இந்த பகவத்கீதை எந்த அளவுக்கு டீப்பா வியாக்கியானம் பண்ணிக்க பிரபுபாதா. அப்ப இதுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த குருஷீட பகவத்கீதை பகவானை விட வசதியான நினைக்கிற குருமார்கள் பரம்பரையை பத்தி முக்கியமா வச்சுக்க மாட்டாங்களா, ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்களா? அதனாலதான் அந்த குருஷீட பரம்பரையை பக்காவா கொடுத்துருக்காரு. இந்த குருஷீட பரம்பரையில் வந்தது தான் இந்த இஸ்கான் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இவ்வளவு வீரியமா இருக்கு இந்த வார்த்தைகள், இவ்வளவு ஜீவன் உள்ளதா இருக்கு. ஆனால் பெஸ்ட் நான் கேட்டா ஒரு பகவத்கீதை புஸ்தகம், அது ₹1,00,000 கொடுத்தா கூட இதுக்கு ஈடாகாது. 300 ரூபாய் நினைக்கிறேன் பகவத்கீதை. ஒன்று வாங்கி வச்சுங்க. நான் வந்து எங்களும் ஒரு 4 புக்கு இருக்கு, ஃப்ரீயா கொடுக்கணும்னு வச்சிருக்கேன். யாருன்னா பக்தியோட வந்து கேட்டாங்கன்னா அடியன்னு கொடுப்பேன் நிச்சயமா. அந்த பகவத்கீதை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் நிச்சயமா கொடுப்பேன். அந்த பகவத்கீதை ஒருத்தன் படிச்சிட்டான்னா அவன் பேசுற பேச்சை கேட்கணுங்க. உலகமே அவன் மாறாதவன்லாம் கை கட்டின்னு வாய் போத்தின்னு கப்சிப்புன்னு போயிடுவான், ஒரு பெரிய பண்டிதம் கூட. இந்த பகவத்கீதைய ஒருத்தன் நல்லா படிச்சிட்டான்னா அவனை மீட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. அவன் சிறந்த பேச்சில் வல்லவன் ஆயிடுவான். சத்தியமா சொல்றேன். அவ்வளவு விஷயங்கள், ஆழ்ந்த கருத்துக்கள், இதில் உள்ள விஷயங்கள்லாம் பிரபுபாதன் தாங்க பேசினாரு. பாகவதத்தில் கூட நிறைய பகவத்கீதை தான் கோட் பண்றாரு. நீ எங்கன்னா பாருங்க, பகவத்கீதை தான் நிறைய உதாரணமா சொல்றாரு பிரபுபாதா. பார்த்தா பாகவதம் சொல்லுவாரு, இல்லைன்னு சொல்ல. பகவத்கீதை தான் அவருக்கு பேசிக்கே. பகவத்கீதைக்கு அவர் கொடுத்த பகவத்கீதை தான் ரொம்ப மக்களத்துல ரீச் ஆயிருந்து. நிறைய பகவத்கீதை மூலமா தான். எல்லா புஸ்தகங்களை விட அவர் கொடுத்தது பகவத்கீதை தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாத்துச்சு.
கிருஷ்ண உபதேசம், கிருஷ்ண லீலைகளாய் காணிக்க பாகவதம் கூட அதனால ரெண்டாவது தான். ஒரு மனுஷன் அடித்தளத்தை மாற்றணும் அது அப்படின்னா அது பகவத்கீதை தான். கோடிக்கணக்கான பேருடைய வாழ்க்கையை மாற்றுறது இந்த பகவத்கீதை, பிரபுபாதனுடைய பகவத்கீதை. பிரபுபாத பகவத்கீதை குருஷிட பரம்பரில் வந்த பகவத்கீதை, உண்மையான கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதை, உண்மையா கிருஷ்ணன் சொன்ன பகவத்கீதை அப்படியே எடுத்துக்கிட்டு. இதுல எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஸ்லோகமும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்றது பிரபுபாத வாக்குல கேட்கும் போது தான் அடடா இது எப்படி புரிஞ்சுக்கணுமா அந்த ஸ்லோகத்தை, இவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்களுடையதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனால் எல்லார் வீட்லயும் இந்த பகவத்கீதை புஸ்தகம் தமிழ்ல ரொம்ப அருமையா கொடுத்துருக்காங்க. தமிழ்ல படிச்சு பாருங்க. உங்களோட பிரபுபாதா பேசலாம் கேளுங்க, நேருக்கு நேரா பேசுற பிரபுபாதா. பிரபுபாதா பேசிட்டான்னு கிருஷ்ணன் பேசுறதை பத்தி பெரிய விஷயமா என்ன, கிருஷ்ணன் ஈஸியா பேசலாம் கூட. இந்த பகவத்கீதையில ஒரு டைம்ல அதான் சொல்ல மறந்துட்டேன் இப்பெல்லாம். ஒரு டைம்ல இந்த பகவத்கீதையில பைத்தியமா இருந்தேன். எனக்கு புஸ்தகம்னா ஒரு போதை. அதுவும் பிரபுபாதா பகவத்கீதை படிக்கும்போது, இந்த உள்ள விளக்கங்களை படிக்கும்போது நம்மளுக்கு என்னமோ பண்ணுதுங்க. இது என்னங்க இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி அர்த்தமா, இப்படி அர்த்தமா, இப்படி புரிஞ்சுக்கணுமா, இவ்வளவு பக்திமயமா இருக்குது, இவ்வளவு பக்திமயமா, இது ஞானமால்லவா நினைச்சிருந்தேன், இது கர்மாவல்லவா நினைச்சிருந்தேன். யக்ஞ கர்மா பத்தி பேசுறாரு, அதுல என்ன பக்தி கற்று பார்த்தா அதான் பக்தி மயமா இருக்குது அப்படியே சொல்றோம். கர்ம யோகத்துல சொல்ல வேண்டிய இடத்துல பார்த்தா பக்தி மயமா சொல்றாரு. ஞான யோகத்துல சொல்ல வேண்டிய பார்த்தா ஃபுல்லா ஞானத்துடைய நோக்கம் பக்தி, அந்த பக்தியினுடைய உண்மையான புட்டு 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 வைக்கிறாரு. பா நம்ம அதுதான் ஒரு குரு வேணும், அதுக்கு தான் ஒரு குரு வேணும். பிரபுபாதா மாதிரி ஒரு குரு வேணும். பிரபுபாதா சொல்றாரு, அடப்பாப்பா நான் இல்லப்பா குரு, பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமியுடைய கருணை அல்லவா இப்படி பேசுது அப்படின்றாரு. நானா பேசுறேன்? அவரு 65 மடத்தை நிறுவினாரே நினைக்காதீங்க. அவருக்கு அன்னைக்கு அவருக்கு ஃப்ளைட் இருந்ததுன்னா இன்னொரு உலகத்தையே போயிட்டு வந்திருப்பாரு. இந்த உலகம் இல்லை, இன்னொரு உலகத்தையே போயிட்டு இருப்பார் அப்படின்றார் பிரபுபாதா. தன் குருநாதர் அப்படி உயர்த்துறாரு. அவர் அப்படி ஸ்பீச் பண்ணுவாராம் பிரபு சித்தாந்த சரஸ்வதி சுவாமி. ஆனா அதுக்காக பிரபுபாதா குறைச்சல் கிடையாது, தன்னை தாழ்த்திக்கிறார். இவருடைய வார்த்தைகள்லாம் அப்படியே நெருப்பு மாதிரி எரிச்சிடும், உன்னுடைய அஜ்ஞானத்தை எரிச்சிடும். அப்படி நெருப்பு மாதிரி வார்த்தைகள் பிரபுபாதாவுடைய வார்த்தைகள். எந்த புஸ்தகம் படிச்சாலும் உனக்கு வேஸ்ட் கிடையாது, நீ லைஃப் சேஃப்டி. நீ டைரக்டா பகவத்கீதை படிக்கிறது காட்டிலும் பிரபுபாதாவுடைய வார்த்தைகள் கொண்ட எந்த புஸ்தகம் படிச்சாலும் உன் கண்ணை தந்த விட்டுரும். உனக்குள்ள பொறுமையை கொடுத்துரும், உனக்குள்ள சகிப்புத்தன்மையை கொடுக்கும். ஆமா, பிரச்சனைகள் வராமல் இருக்காது, அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய பலத்தை கொடுக்கும், அந்த சாத்விக தன்மையை கொடுக்கும். அது ஒரு குருவினால் தான் கிடைக்கும். சத்தியமா சொல்றேன், ஒரு குரு பலத்தினால்தான் அந்த பொறுமை வரும். ஏன்னா வாய்ப்பு நாமளா பாகவதம் படிக்கிறேன், பகவத்கீதை படிக்கிறேன், நான் சாண்டிங் பண்றேன், நான் இஸ்கான்லாம் போக மாட்டேன், நான் பக்தர் சங்கம் எடுத்துக்க மாட்டேன், நான் பிரபுபாதெல்லாம் வேணாம், நானே நாமா சொல்றேன் அப்படின்னா ஒன்றும் கேட்க முடியாது, ஒண்ணுமே கேட்க முடியாது. கொஞ்சம் சாந்தி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அனுகிரகம் கிடைக்காது. அந்த பொறுமை, அந்த சமாளிக்கிற தன்மை, அந்த சாந்தி, உண்மையான அமைதி அது கிடைக்காது. அது குருவனுடைய பலத்தினால்தான் நமக்கு கிடைக்கும், மகான்களுடைய அனுகிரகத்தினால்தான் கிடைக்கும். கோயில்ல போய் ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும், பக்தர்களோட சேரணும், பழகணும், அவர்கள் வாக்குல பாகவதம் கேட்கணும். நேரடியா போய் யூடியூப்ல கேட்டாவே கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. அதோட நேரடியா போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். சத் சங்கம் வேணும், தொடர்பு கொள்ளணும். நான் உணர்ந்தேன், உங்களுக்கு சொல்றேன், நீங்க அது மாதிரி அனுபவிங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. அதுதான் எனக்கு ஆசை. நீ அமைதியான வாழ்வுக்கு வழியை பத்தி படிக்கலாம்னு நினைச்சேன். இதனுடைய மகத்துவத்தை நினைச்சு பார்க்கும்போது புஸ்தகம் பிரபுபாதனுடைய வார்த்தைகளை சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம பக்குவப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஒரு குருவினால் தான் ஒருத்தன் பரிபூர்ணம் அடைகிறான் அப்படின்றத கண் கூட உணர முடியாது பாருங்க.
அதுதான் பகவானுடைய அனுக்கிரகம். பகவானுக்கு இப்போதான் பகவானுக்கு கோடிக்கணக்கான நன்றி சொல்லணும், கோடிக்கணக்கான நமஸ்காரம் பண்ணணும். இப்படியாப்பட்ட குருநாதர் சரியான குரு வழிகாட்டுதல்ல என்னை கொண்டு வந்து விட்டியேப்பா, உண்மையான வைஷ்ணவத்துல கொண்டு வந்து விட்டியே, உண்மையான இந்த வைஷ்ணவ தத்துவங்களை எனக்கு புரிய வச்சு. வேற எந்த மகாத்மாவும் இது போல சொன்னது கிடையாது, வேற எந்த உபன்யாசகரோ வேற எந்த மதத்திலையும் சொன்னது கிடையாது. ஏன்னா பொறாமை. கிருஷ்ணனை பரமாத்மான்னு வேற சிறு தேவதைகளை பரமாத்மான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு விருப்பமே தவிர கிருஷ்ணரை பரபிரம்மன்னு சொல்றதுக்கான பக்தி இல்லாதனால, அவர்கள் அசூயை உடையவர்களா இருக்கிறதுனால, பொறாமையினால கிருஷ்ணனை பகவானை ஏத்துக்காம அவர் சொல்லக்கூடிய பகவத்கீதை பாகவத உபன்யாசங்கள் எல்லாமே கடல் விதைக்கப்பட்ட விதை போல வேஸ்ட் எல்லாம். ஆனா பிரபுபாதனுடைய உண்மையான பக்தி கிருஷ்ணன் தான் முழு முதல் கடவுள் அப்படின்ற எடுத்துக்கின்னு அவர் ஆணித்தரமா அடிச்சு பக்கம் பக்கமா இருக்கிறதுல வேற ஒன்றும் இல்லை, கிருஷ்ணன் தான் இருக்கிறான். ரெண்டாவது விஷயமே கர்மயோக ஞானமெல்லாம் கிடையாது. அதுல கர்மயோக ஞான யோகத்துடைய நோக்கமே கிருஷ்ணன் தான் அப்படின்னு பக்கமா சொல்லியுது. இது ஏன் இந்த வியாக்கியானம் பண்றவங்க தப்பா வியாக்கியானம் பண்றாங்க? அதுல இருக்கிறது சொன்னாவே போதுமே, எதுக்கு மாத்தணும்? அதான் ஆசிட்டிஸ். அசிதர், தேவலர், நாரதர், வியாசர் போன்ற மகரிஷிகள்லாம் சொல்றாங்க பகவான் கிருஷ்ணரை. இவர்கள் மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டாங்க பகவானை, கிருஷ்ணரை பகவான்னு? அப்போ கிருஷ்ண பக்தராகிய சில பிரபுபாதர் வார்த்தைகள் நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா படிங்க. பெஸ்ட்டு நான் என்ன சொல்றேன்னா, ஸ்மால் புக்ஸ் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க, ஸ்மால் புக்ஸ் கொண்டாந்து படிப்பீங்க, எடுத்து போட்டுருவீங்க. பகவத்கீதை வச்சுங்க, அதுதான் ஸ்டாண்டர்டா. அது ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம வாழ்க்கையில. பகவத்கீதைய எப்படி படிக்கணும்னா, இந்த அட்டையிலிருந்து அந்த அட்டை வரைக்கும், அது ஆரம்பத்துல ஹெட்டிங் போட்டுருக்காங்க, பரம்பரை போட்டிருக்காங்க, அது வரிசை போட்டு எல்லாத்தையுமே படிங்க. எல்லாத்துலயும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். அதை ரசிக்கணும், ரசிச்சு படிச்சு பாருங்க. நிறைய சாண்டிங் 16 மாலை சாண்டிங் பண்ணிட்டு உட்காந்து படிச்சு பாருங்க. பிரபுபாதா நம்ம கூட பேசுறாரா இல்லையா பாருங்க. இந்த அக்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சல சலகையான ஸ்லோகம் ஆரம்பிச்சு அப்புறமா அந்த சைதன்ய மனோ விஷ்டம் ஸ்தாபிதம் என போதலே ஸ்வயம் கதாமாக அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்லி வாஞ்சா கல்பதற்பியஸ்ட கிருபா சிந்துப்பிய வச்ச பதிதானம் பாவனைப்பிய வைஷ்ணவ ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த அத்வைத ஸ்ரீவாசதி ஒரு பக்தர் ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. அது வரைக்கும் அந்த தியான ஸ்லோகம் அழகா சொல்லியிருக்கோம். அந்த பகவத்கீதையிலேயே அதுக்கு வியாக்கியானம், அதுக்கு என்ன அர்த்தம், அக்ஞான திமிராந்தஸ்தின் இந்த தியான ஸ்லோகம் பகவத்கீதையிலே இருக்கு. அதுக்கு அர்த்தமும் இருக்கு. அதெல்லாம் படிச்சுட்டு அம்மா ராதா கிருஷ்ண செண்பகலதா லலிதா விஷாகானுடைய அனுகிரகத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு, அப்போ அந்த 6 கோஸ்வாமிகளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு, அம்மா ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி போன்ற மகரிஷிகளுடைய அந்த மகரிஷிகளாகி அவரெல்லாம் இந்த 6 கோஸ்வாமி அனுகிரகம் பெற்றுக்கொண்டு, சைதன்ய மகா நித்யானந்த பொறுப்பு பஞ்சதத்துவத்தின் அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு, பிரபுபாதனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம படிக்கும்போது மொத்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அந்த குருமாருடைய மொத்த ஆசீர்வாதம் நம்மள விழும் இந்த தியான ஸ்லோகம் சொல்லிட்டு படிக்கும்போது. அப்புறம் பகவத்கீதை படிக்கும்போது அப்படியே டான் 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 நமக்குள்ள இருக்கிற கர்ம வினைகள்லாம் வெளியே போறத பார்க்கலாம். ஆமா, லேயரா எல்லாம் வெளியே போயினே இருக்கும். போடுங்க அஜ்ஞானம் நீங்கினே இருக்கும், ஞானம் பிரகாசிச்சுட்டே இருக்கும். அப்படியே மனசுல அவ்வளோ பூரண ஞானத்துல பூரண சந்தோஷத்துல உச்சியில இருப்பீங்க நீங்க. அந்த பகவத்கீதை அப்படி ஆகிடும் நம்மளை. அப்படிப்பட்ட நித்தியத்தன்மையில கொண்டு போட்டுடும். நீங்க பாடி கான்செப்ட்லயே இருக்க மாட்டீங்க, பௌதிக நிலையில இருக்க மாட்டீங்க, அலௌகிக பக்தியில் இருப்பீங்க. அந்த பிரபுபாதனுடைய வார்த்தைகள் பகவத்கீதைக்கு ஒரு வார்த்தை கூட அது முக்கியத்துவம் கொடுக்காம படிக்கக்கூடாது. முக்கியத்துவத்தோடு படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் பிரபுபாதன வார்த்தைகளை முக்கியத்துவத்தோடு படிச்சு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சோம்னா பகவத்கீதையா இருக்காது, பகவானாவே இருக்கும். பிரபுபாதா கூட இருப்பார். அதான் சொல்றேன், எதையுமே வேஸ்ட் பண்ண விடாது. பிரசாதத்தை சிந்தாம மொத்தத்தை சாப்பிடணும்னு சொல்றாங்க. அது மாதிரி இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும் பகவத்கீதை படிக்கணும். பகவத்கீதை தான் என்னால் பரிந்துரைக்கப்படும். ஸ்மால் புக்ஸ் நான் சொல்றேன், ஸ்மால் புக்ஸ் ரொம்ப வேல்யூபிளா இருக்குன்னு சொல்றேன் இல்லையா, எல்லாம் பகவத்கீதையிலேருந்து எடுத்து தான் சொல்றாரு. ஒன்றும் இல்லை, நீங்க பகவத்கீதையே வாங்கி படிச்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். பெஸ்ட் புக்கு பகவத்கீதை.
உன் வாழ்க்கையை மாற்றிடுவான். பார்ட்டி போட்டு 300 ஒன்றும் இல்லை, எவ்வளோ ஒரு நாளைக்கு 1000 செலவு பண்ணுறோம். வீண் செலவு குடும்பத்துக்கு பார்த்தா 300 ஒரு விஷயமே கிடையாது. தாராளமாக வாங்கிக்கலாம். அப்படி யாருன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா எங்களுக்கு புஸ்தகம் இருக்குது, பகவத்கீதை. நான் ஃப்ரீயாகவே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். படிக்கிறவங்களா இருந்தால் அப்படியே கொடுப்பேன். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய். கௌரவ பிரேமானந்தி. ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. பூர்த்தி பண்ணிப்போம். श्री सीतापति राम 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 श्री राम राम सिंह की जय, आंजनेय स्वामी की जय, सारा साल मंडी की जय. राम 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 हरे कृष्णा. श्री प्रभुपाद की जय.